தக் லைஃப்பை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான் தக் லைஃப் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன இதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமல் அவர்கள் இப்பொழுது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துட்டாரு. அதில் வந்து த்ரிஷா அவர்களும் சரி, கமல் அவர்களும் சரி, எல்லாரும் கலந்துட்டு இருந்ததை பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து கமல் அவர்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. அரசியல் ரீதியாகவும் சில கேள்விகள் கேட்டாங்க. அதே மாதிரி படங்கள் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது முக்கியமாக வந்து சொன்னாரா, இந்த படத்தோட சில விஷயம் சொல்ல முடியுமா, இந்த படம் எப்படி வரும்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு சொல்லி ஆங்கர் கேட்கும்போது சரி, அப்போ கமல் அவர்கள் சொன்னார், இந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் வந்து மணிரத்னம் அவர்கள் அங்கே எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எடிட் பண்ணாமையே எல்லா கதையும் இங்கே சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி ஜூன் 5 பாருங்கள், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி கமல் அவர்கள்கிட்ட யூஸ்வலாக கேட்குற இந்த கேள்வியை வந்து அதே மாதிரி இந்த தக் லைஃப்பில் இருக்க இந்த நாயக்கர் கேரக்டர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது சொன்னாங்க, என்னன்னா தக் லைஃப்பை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரியாக புரியாது, நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான் இது அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான், ஆனால் இதில் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது, தக் லைஃப்பை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இதில் ஆன்சர் கிடைக்காதுன்ற மாதிரியும் கமல் அவர்கள் பேசுனது இன்னும் பேசும் பொருளாக மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்றதையும் சொன்னார். முக்கியமாக என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து அவங்களுடைய ஓன் ரிஸ்க்காகவே எடுத்து வந்து இது ஒரு ஓன் படமாகவே எடுத்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டருக்கும் ஈச் கேரக்டருக்கும் வந்து தனித்தனி பெயர்களும் அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரியும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுற மாதிரி கமல் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் தான் இந்த தக் லைஃப் படத்துக்கான இன்னும் ஒரு கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.